1980s வந்து தொல்லியல் துறை சம்பந்தமா ஒரு நூல் வந்திருக்குது. அந்த நூல்ல பார்த்துருப்பீங்க, அது கிளியரா போட்டிருக்குது. ஆமா. நீங்க வந்து அது தீபத்தூணா அது தீபத்தூணா அந்த எல்லைக்கல்லாங்கிறதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அதை புரிஞ்சு கொள்ள என்ன சொல்றது, இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாத அளவு லட்சணத்துல தான் வந்து திமுக இருக்க அத்தனை பேருமே இருக்கிறாங்க. இன்னொன்னு, அவங்களுக்கு அது தீபத்தூணா இருந்தாலுமே அவங்க ஸ்டாண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, இது தீபம் ஏற்றக்கூடாது. அந்த ஸ்டாண்டை எடுத்துட்டு தான் தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டமைக்கிறாங்க. அவங்க வந்து நீ என்ன வேணா சொல்லு, நான் அதை செய்ய விட மாட்டேன். இப்போ அவங்களுக்குமே இவங்க அந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்த பேருமே முட்டாள்லாம் கிடையாது. கொஞ்சம் மண்டையில் அறிவு இருக்கிறதும் ஒரு கூட்டம்லாம் இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா, சட்டத்துறை அமைச்சர் அப்படிதானே நான் அதான் சொல்றேன். நான் எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டு அந்த எடுத்த ஸ்டாண்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னவோ அதற்குண்டான வேலைகளை அவங்க பார்க்குறாங்க. அவருக்கு உண்மையா நீங்க உள் மனசுல பாக்குறீங்கன்னா கட்டாயம் அவருக்கு தெரியாது தீபத்தூண்கிறது அவங்களுக்கும் தெரியும். நானா நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம், தீபம் ஏற்றக்கூடாது. அது ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாண்டுக்காக வேலை பார்க்குறாங்க. எது உண்மைக்காக அவங்க வேலை பார்க்கல. அவங்களுக்கு நல்லா தெரியுது ரொம்ப நாள் கொண்டு போக முடியாதுன்னு. இவங்க என்ன இழுக்கிற வரைக்கும் இழுப்போம். ஏன்னா இன்னும் 3 to 6 மந்த் நமக்கு எலெக்ஷன் டைம் பீரியட் இருக்குது. அவங்களோட என்னன்னா சிறுபான்மையான அந்த ஓட்டுகள். ஸோ சிறுபான்மையாரே அந்த இடத்துல வந்து யாருமே அப்போஸ் பண்ணவே இல்லை. அதை மக்கள் புரிஞ்சுக்கொள்ள வேணும். நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பக்கத்தில் அந்த 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த தர்காவுக்கு யாருமே வந்து அப்போஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் 2வது நாள் அவங்கள வலுக்கட்டாயப்படுத்த நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க கோர்ட்டுக்கு. உண்மையாகவே அந்த இடத்துல வந்து ஒரு மதக்கலவரம் வரும்னு அவங்க எந்த இடத்துலையுமே அப்போஸ் பண்ணவே இல்லையே. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதே மாதிரி அது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஜிஆர் சுவாமிநாதன் அவரை பற்றி நீங்கள் எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ பேசுறீங்க. வரதராஜன் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி நினைக்கிறேன், அவர் ஜட்ஜை பற்றி பேசணும் சொல்லி நீங்கள் தூக்கி உள்ள வச்சு ரொம்ப அட்டூழியம் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ இவரை பற்றி வந்து டெய்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜட்ஜை பேசுறீங்க, அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை பேசுறீங்க, தீர்ப்பு வந்து ஜட்ஜை பேசுறீங்க, ஜட்ஜ்மெண்ட்டை பேசுறீங்க, ஜாதி பற்றி அவரோட எல்லா விஷயத்தையும் பேசுறீங்க. இந்த உரிமைகள்லாம் கொடுத்தது யாரு?